நிறைய விஷயத்துல ஹர்ட் பண்ணியிருக்கேன். சாரி, லவ் யூ. செகண்ட் ஹாப்லவே லாஸ்ட்லாம் அப்பனா யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதை காமிச்சிருக்காங்க. இப்போ வர யங்ஸ்டர்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து அப்பா அடிக்கிறான் பார்த்தியா, ஏய் அத்தா 100 ரூபா கொடுறா அப்பா, அப்படி அந்த மாதிரி எல்லாம் போய் பார்க்கலாம். அவங்களாம் கொஞ்சம் திருந்துவாங்க. சண்டை போட அப்பாயிட்டு அது பண்ணுறது பிடிக்காது, அப்பாயிட்ட சண்டை போடப்பா இது பண்ணாது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆனால் அப்பா அதை தான் பண்ணுவார். ஆனால் அது என் நல்லதுக்குன்றது அது இவனுக்கு அந்த படம் நிறைய கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாம் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாரு. காமெடியாக இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் மாசாவே அந்த ஹேர் ஸ்டைலு தாடி இடி எல்லாம் பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. எமோஷனலாக தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஜிவி பெர்ஃபார்மன்ஸ் கூட அப்பாவும் நடிச்சிருக்கலாம். அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் சந்தோஷமான படம். எங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஐயோ ஜியா அழுதுட்டேன். செம்மையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல. அதுவும் நல்லா இருக்குது. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா எமோஷ்னலாக இருக்குது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதெல்லாம் தெரியவே இல்லை. செகண்ட் ஹாஃப் செம்ம ஃபன்னு. அந்த ஒரு காமன் நேரம் நல்லா எமோஷ்னல் கனெக்ட் ஆகுது. நல்லா கனெக்ட் ஆகுது. சந்தோஷமாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, எல்லோரும் வந்து பார்க்கலாம் படத்தை. எல்லோரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அப்பா பிள்ளைங்க, அப்பா வந்து மெயின் ஹீரோ படத்துக்கு. இதுதான் நல்லா நல்லா, அது அப்பா தான் ஹீரோ அப்படின்னு ஸ்க்ரீனில் சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் நல்லா காமாக ஆக்ட் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா பண்ணியிருக்காருண்ணா. அது நல்லா இருக்குது, அதிகமாக இருக்குது. இருக்கு, பிடிச்சிருக்குண்ணா. நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் புதுசாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த பாண்டிங் காமிச்சிருக்காங்க. அப்பா நம்ம எப்படி ஒரு பிஃபோர் நம்ம யோசிச்சிருப்போம்ல, அப்பானா தேடிட்டே இருப்பாங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம அப்பானா யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதை காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாமே இருக்காங்க. எல்லாம் இன்ஃப்ளூயன்சர் வந்துச்சு. காமெடி எல்லாமே ஓகே. ஆமாம், அவர் ரீஎன்ட்ரி கொடுத்தது நல்லா இருந்தது. அவரோட கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தார். அப்பாவோட சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு வரல. ஆனால் இந்த வீடியோ மூலயமா மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வாங்க. உங்களோட எதிர்பார்ப்பை வந்து ரொம்பவே ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு இதை பாருங்க, ரொம்ப அந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப கரெக்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட அப்பா வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ரொம்ப அழ வச்சிட்டாங்க. அது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கவங்களுக்கும், அப்பாவோடைய பாசத்தில் இருந்தவங்களுக்கும், அப்பா இல்லைன்னு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கும் இந்த பெரிய டச்சிங்காக அந்த மூவி கொடுத்துருக்காரு. டேரக்டருக்கு வந்து யாருன்னு எனக்கு தெரியல. டேரக்டர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கள் வந்து ரொம்ப அப்பாவோடைய பாசத்தில் வளர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, தேங்க்யூ, லவ் யூ. இதை வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். எங்கள் அப்பா பேர் செல்வராஜ். அப்பாவுக்கு லவ் யூ. நிறைய விஷயத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கேன். சாரி, லவ் யூ, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஜிவி பெர்ஃபார்மன்ஸோட அப்பா நடிச்சிருக்கார்ல, அவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் உண்மையிலே ஹீரோ படத்தில். ஜாலி பண்ணி சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நான் கடைசியாக அவர் எந்த படத்தில் பார்த்தா எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு திருட்டு பயிரில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த படம் எனக்கு தெரில அவர் நடிச்சது பெருசாக. நல்லா இருந்துச்சு. அவர் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. என்னன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னென்ன 9 o'clock ஷோ 2 படம் போடுவாங்க. அது அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தப்போ கூட எனக்கு வந்து சரியாக ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது, லேக் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்க்காம ஃபர்ஸ்ட் ஹாஃபோட வந்துட்டால் புரியாது ஏன்டா இந்த படம் வந்தோம் அப்படின்னு தோணும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பர் எமோஷனல் படம், சூப்பராக நல்லா இருந்தது ப்ரோ. அதான் சொல்கிறேனே, இப்போ டியூட்டில் வந்து ஸ்டோரி எழுதியிருப்பாங்க அப்பா கேரக்டருக்கு மரியா ஜார்ஜ் அவருக்கு. இதில் வந்து என்னென்னா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த டேரக்டர் வந்து அப்பா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நரேட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. அப்பாஸுக்கும் அப்பா கேரக்டர் தான், 2 பேருக்குமே நல்ல ரோலு. ஜிவி பிரகாஷ்க்கு நெக்ஸ்ட் ஸ்கோப் தான்.
ஹீரோக்கே கம்மியான ஸ்கோப் தான். இவங்க 2 பேரும் தான் மாற்றி மாற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னடா இது இந்த மாதிரி ஸ்டோரி எடுத்துட்டாரு அப்போ ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்குற மாதிரி அப்படின்னு நான் நினச்சேன். செகண்ட் ஹாஃபில் சூப்பர் ரோல், அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் ஜாலியாக காமெடியாக போகிற மாதிரி. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து எமோஷனல் தான் படம். அவங்க அம்மா கேரக்டர் எல்லாமே சூப்பராக, ஃப்ரெண்ட் கேரக்டரு எல்லாமே. அப்புறம் பிரேம் சொல்ல வேணாம், ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸும் வந்துருக்கு. இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பிளைனா வந்தேன் ப்ரோ. ஹாப்பி ராஜி கடை டைட்டில். ஆனா படம் முடிச்சிட்டு ஒரு வந்து பிரியாணி போட்டு எல்லாம் ஜூஸ் கீஸ் குடிச்சு பீடாவை சாப்பிட்டு போய் வீட்டுக்கு போறோம். அந்த மாதிரி பக்காவா பண்ணிட்டாங்க எல்லாருமே. பண்ணிட்டாங்க. ஆமா ப்ரோ, அந்த கான்செப்ட் தான். அதெல்லாம் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அப்பா நானே அகைன்ஸ்ட் பண்ணுவேன், பயங்கரமா இது ஏன் பண்றாரு. ஆனா வந்து அப்பா வந்து ஒரு நல்ல விஷயம் எல்லாம் பண்ணாரு. அது வந்து இப்பதான் ரியலைஸ் ஆகுது. முன்னாடிலாம் வந்து அப்பா எதிர்ப்பேன், பார்த்து ஒருத்தன் புரிஞ்சிருக்கானா அது எவ்வளவு பெரிய விஷயம். எதிர்ப்பேன். அவனுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கும் அந்த ஸ்டோரியா தான் இந்த கான்செப்ட். சண்டை போட அப்பாயிட்டு அது பண்றது பிடிக்காது, அப்பாயிட்ட சண்டை போடப்பா இது பண்ணாது எனக்கு பிடிக்கல அப்படின்னுவேன். ஆனா அப்பா அதை தான் பண்ணுவாரு. ஆனா அது நல்லதுக்குன்றது அது அந்த படம் நிறைய கனெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல வந்து அப்பா இதோட ஜி பிரகாஷ் அப்பாவோட அப்பா வந்து ஹேண்டிகேப்டா வச்சிருப்பாரு. அவங்க அப்பா அப்படிதான். ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்ட்டு இவங்க அப்பா வந்து நடக்க முடியாமல் நடந்த பிறகு எங்கள் அப்பா கொஞ்சம் நடப்பார். ஆனால் அவர் போடுற உழைப்பெல்லாம் எங்களுக்கும் தான் வந்து இதில் தான் ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப மாற்றிருச்சு, ரொம்ப ஹார்ட் டச்சிங். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்னடா நம்ம அப்பா எப்படி தானே கஷ்டப்படுறாங்க. செம்ம ஹார்ட் டச்சிங். கண்டிப்பா வந்து பாருங்க, என் அண்ணன் பார்க்கணும் ப்ரோ, ஃபேமிலியோட எல்லா பசங்க பார்க்கணும் ப்ரோ. அப்பா அங்கிள் இவங்க அவங்களாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கணும். பொண்ணுங்க பசங்க எல்லாருமே பண்ணணும். குழந்தைங்க முதல்ல பார்க்கணும், ஃபேமிலியே கூட்டு வந்து பார்க்கணும். அது கண்டிப்பா நல்லா இருக்கும். நெப்போலியன் தான் பயங்கரமா பண்ணிருக்காரு. அப்பா அகைன்ஸ்ட் பண்ற பசங்க கண்டிப்பா பார்க்கணும். இது பார்க்கணும், பாட்டான இது. ஹாப்பி ராஜ் உண்மையில ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போயிருந்தாங்க. ஆடினே இருப்பேன் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லாஸ்ட்லாம் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்குற போல் ஆகிப்போச்சு. உண்மையாக அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு ½ hour படம்லாம் எங்கள் அப்பா எங்கேயோ இருக்காரு, நான் இங்கே இருக்கிறேன். இருந்தாலும் அந்த படம் பார்க்கும்போது நம்ம அப்பாவெல்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அப்படிங்கும்போது நான் ஸ்டேட்டஸாக பார்க்க மாட்டேன். இருந்தாலும் துட்டு பார்ப்பேன். அப்பா என்னப்பா ஒரு 500 போட்டு அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் அப்பா உண்டான மரியாதை கொடுக்கணும். அதுதான் எப்பவுமே எதிர்பார்க்குறது. சூப்பராக இருந்தது. 2 பேரோட காம்பினேஷன் உண்மையாக அப்பா புள்ள அப்படின்னு தான் நினைக்கணும். ஏன்னா வந்து உண்மையாக சொல்ல போனால் அவர் அப்பா கேரக்டர்லாம் சத்தியமாக எக்ஸ்ட்ரானரிங்க. ஏன்னா மரியன் சார்லாம் வந்து என்னடா அந்த மாதிரி தான். ஏன்னா அவர் பாடியில் இதெல்லாம் பார்த்துருப்போம். நமக்கே அவனே கலாய் அம்மா அவனை கொட்டுறா தலையில் அப்படி தான் நினைப்போம். இருந்தாலும் இதில் ஒரு படி மேலே போய் இப்போ யங்ஸ்டருக்கு புரியுற மாதிரி ஒரு இப்படி தான் பிள்ளையை வளர்க்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து சீனு சும்மா இப்போ சீனோட போகிறது இல்லாமல் நம்ம உணர வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம். இல்லை பிரேக்குனா பெரிய பிரேக்கில் இருக்காது, ரைட்டாக ஓரளவுக்கு ஓகே. படம் வந்து ரொம்ப ஓஹாலாம் இல்லை, ஓகே என்ன அரைச்சமாவு தான். இருந்தாலும் ஏதோ நம்ம ருசிக்கலினாலும் பசிக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, பசிக்குதே அப்படின்னு தான். அதனால போய் பார்க்கலாம். நல்ல படம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. அவரோட அப்பா நல்லா இருந்துச்சு. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இன்னமும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம். அப்போ அப்படியே அது மட்டும் கொஞ்சம் குறையா இருந்துச்சு. மற்றபடி ஓகே நல்லா இருக்குது. இப்போ ஒரு யங்ஸ்டர்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து அப்பா நான் அடிக்கிறான் பார்த்தியா, ஏய் அத்தா 100 ரூபா கொடுறா அப்பா அப்படி அந்த மாதிரியெல்லாம் போய் பார்க்கலாம். அவங்களாம் கொஞ்சம் திருந்துவாங்க. அப்பா 100 ரூபா கொடுங்கப்பா அப்படின்னு உங்கள் வாத்தான்னு கேட்கறத விட்டு போய் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி நல்ல படம் நல்லா பார்க்கலாம்.